நான் கூட ப்ரோமோவை பார்க்கும் போது விக்ரமும் சுபாஷும் அங்க வரதுக்கு முன்னாடியே மாயா வந்துட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டேன். மாயா சரியான நேரத்துக்கு தான் வந்தா. மாயா வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பின்னாடியே விக்ரமும் சுபாஷும் வந்தாங்க. கடவுளா பார்த்து ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. விக்ரம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா மாயாவால நிச்சயம் தப்பிச்சிருக்க முடியாது. வகையா இன்னைக்கு அவ சிக்கியிருந்திருப்பா. விக்ரம் கையில கிடைச்ச நபரை தவற விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மாயா சிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்ல நிச்சயம் மாயா தப்பிச்சிருவா அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? நீங்க நினைச்சது எது நடந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மாயா பல தடவை வந்து சிவனாண்டிய பார்த்துட்டு போயிருக்கா. அதை அவ வாயாலே ஒத்துக்கிட்டா. முழுக்க முழுக்க அந்த ஜெயிலர் மாயாவுக்கு நல்லாவே உதவி பண்ணிருக்கான்னு தெளிவா தெரிஞ்சது. விக்ரம் ஜெயிலர் கிட்ட பேசும்போது ஒரு கொலை குற்றவாளி யாரு வராங்க போறாங்கன்னு நீங்க விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இதே கேள்விதான் நாம விக்ரம் கிட்ட கேட்கணும். சிவனாண்டிய ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சீங்க, எத்தனை முறை அவனை உங்களோட கஸ்டடிக்கு எடுத்து இந்த கேஸ பத்தி தீர விசாரிச்சீங்க? சிவனாண்டிய பாக்குறதுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வராங்களா போறாங்களா அப்படின்றத கண்காணிக்க ஒரு ஆளை நிச்சயம் போட்டிருக்கணும். அது மஃப்டி போலீஸா இருக்கலாம், இல்ல யாராவது ஒரு இன்ஃபார்மரா இருந்திருக்கலாம். சிவனாண்டிக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்றது விக்ரமுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவர் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இந்த ஏற்பாடுகளை பண்ணாம விட்டது அவருடைய தப்புன்னு தான் எனக்கு தோணுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மாயா விசிட்டர்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல தான் சுபாஷும் விக்ரமும் உள்ள வந்தாங்க. விசிட்டர்ஸ் ஹால்னா ஒரு 2 இருக்குமா இல்ல 3 இருக்குமா? ஆளுக்கு ரூம்ல போய் பார்த்திருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்ததை பார்த்துதான் அவ தப்பிச்சு போயிருக்கா அப்படின்றதையும் விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வெளியே போய் பார்த்துருக்கணும். எப்படியும் ஜெயிலுக்கு வெளியில ஒரு சென்ட்ரி இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தா வந்தவங்க கார்ல வந்தாங்களா, ஆட்டோல வந்தாங்களா, இல்ல நடந்து போனாங்களான்ற எல்லா தகவலும் கிடைச்சிருக்கும். சிசிடிவி கேமரா ஜெயிலுக்குள்ள இல்லைன்னா என்ன, வர வழியில எத்தனையோ கடைகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் தேவையான தகவல் ஏதாவது ஒரு கடையில இருந்து விக்ரமுக்கு நிச்சயம் கிடைச்சிருக்கும். அத நூல் பிடிச்ச மாதிரியே பிடிச்சிட்டு வந்தா அது சரியா மாயாவோட கழுத்துல வந்து நின்று இருக்கும். மாயாவை கொத்தா பிடிச்சி ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பி வச்சிருக்கலாம். சிவனாண்டியோட பொண்டாட்டின்னு பொய் சொல்லிட்டு வந்தவங்களை கண்டுபிடிக்காம நேரா போய் சிவனாண்டி கிட்ட விசாரிச்சா அவன் என்ன உடனே உண்மையவா சொல்ல போறான்? ஏற்கனவே அவன் திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் அவன்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றதுன்றது தேவையில்லாத வேலை, நேர விரயம் அப்படின்றது நம்ம ஹீரோ விக்ரமுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இதுல வேற அவன் திடீர்னு ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஒருவேளை சிவனாண்டி மட்டும் செல்லுக்குள்ளேயே உசுர விட்டுட்டானா அந்த ஜெயிலர் வசமா சிக்குவாரு. அப்படி சிக்கும் போது வேற வழி இல்லாம விக்ரம் கிட்ட அந்த சிவனாண்டிக்கு நான் தான் உதவி பண்ணிட்டு இருந்தேன், வெளியில இருந்து மாயான ஒருத்தி வந்தா அவளுக்கு நான் தான் உதவி பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில அவ எனக்கே ஆப்பு வச்சுட்டா, எனக்கு எப்படியும் இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்துன்னு விக்ரம் கிட்டயே அந்த ஜெயிலர் பேச வேண்டியதா இருக்கும். இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரமாவே முடிவுக்கு வந்துடும். மாயாவோட முகத்திரையும் கிழிஞ்சிடும். இப்படி ஒரு நல்ல காரியத்தை உடனே நடக்க நிச்சயம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் விஷவள்ளி மாயா அனுப்பி வச்ச ஆள்கிட்ட இருந்து யாழினோட கருவை அழிக்கிறதுக்கு தேவையான மருந்த கையிலையும் வாங்கிட்டா. வாங்கினவ இதை எப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டமும் போட ஆரம்பிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.